கோ. என்னோட இருக்கார் ரொம்பவே பிரபலமான டாக்டர். ஸோ டாக்டர் ரூபன் மோசஸ் அவர்கள் சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட் நம்மளோட இருக்காரு. ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில வார்த்தைகள் நேர்களுக்காக. என்னுடைய பெயர் டாக்டர் ரூபன் மோசஸ். நான் சென்னையில் கடந்த 40 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். எனது சிறப்பு இன்ட்ரெஸ்ட் வந்து சர்க்கரை வியாதி, அதாவது டயபெட்டிஸ். ஸோ இது வந்து அந்த கடந்த 40 ஆண்டுகளாக இந்த வியாதிக்கு எவ்வளவு எளிய முறையில் மருத்துவம் செய்ய முடியுமோ கண்டுபிடிப்போ மருத்துவமோ பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். டாக்டர் ரூபன் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், டயபெட்டிஸ் வந்து ஏன் அதிகமாக இந்தியாவில் ரொம்பவே இருக்குது? இந்தியாவில் சர்க்கரை வியாதி இருப்பதற்கு முதல் காரணம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள். சரி, நம்ம வந்து உணவு பழக்கத்தில் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி தென் தமிழ்நாடு, தென் இந்தியாவில் அரிசி தான் பிரதான உணவாக இருக்கிறது. அதே இது வட இந்தியாவில் போனாலும் கோதுமை, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், அதாவது புரதச்சத்து உள்ள உணவுகள் நிறையா இருக்கிறது. இந்த உணவுகள் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி உணவுகள் உண்பதாலும் போதிய அளவு எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி செய்யாததுமே இதற்கு காரணமாக கருதப்படுகிறது. டாக்டர், நம்மளோட நேயர்களுக்காக நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த டயபெட்டிஸ் வந்து தவிர்க்கிறதுக்கும் இல்லை வந்தவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் சில டிப்ஸ். முதல்ல வந்து சர்க்கரை வியாதி என்பது வந்துவிட்டால் அதற்காக தயவுசெய்து பயப்படாதீர்கள். இது பயப்படக்கூடிய வியாதி இல்லை. இந்த சர்க்கரை வியாதி வந்தவர்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ முதல்ல வந்து நம்முடைய வாழ்க்கையின் தரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலையில் இருந்தவுடன் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சாப்பிட்ற அளவை உண்பதை வந்து அளவாக உண்ப வேண்டும். நேரத்திற்கு சரியான முறைகளில் உண்ண வேண்டும். ரெண்டாவது, நம்ம வந்து தூக்கமும் ஒரு இயல்பானது. ஏன்னா இது எல்லாமே வந்து சரியாக தூங்கி சரியாக இதுனால் நம்மளுடைய உறுப்புகள் வந்து சரியாக செயல்படாது. ஒன்ஸ் அகெயின் இந்த இதை வந்து சர்க்கரை நோயை வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்னுவாங்க. மெட்டபாலிக் டிஸார்டர்னு தமிழில் பார்த்தா இது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயங்கள்ல நம்ம உடம்பில் இருக்கிற சில பரிமாணங்கள் வந்து நம்மளுக்கு வேலை சேர்ந்து அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற பொருளை, இந்த சாப்பிட்ற பொருள் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் சில வேதியியல் வேறுபாடுகள்னால அது வந்து சரியாக உடம்பில் போய் சேராமல் இருக்கிறதுக்கு தான் மெட்டபாலிக் டிஸார்டர். அவ்வளோ. ஸோ நன்றி டாக்டர். தேங்க்யூ. அவங்க நிம்மதியா கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இருமல் அவங்க தூக்கத்தை கலைச்சிருச்சு. விக்ஸ் வேப்போராப்